சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப மிதுனம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். மிதுன ராசிக்குள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். மிதுனம்ங்கிறது உபய ராசி, காற்று ராசி, ஆண் ராசி. இப்ப மிதராசிக்காரர்களுக்கு அதிபதி பாருங்க புதன் பகவான் அறிவு தேவதை. அப்ப புத்திசாலித்தனம்ங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், ரத்தத்துல கலந்துருக்கும். அதே போல வீரத்தை விட விவேகம்ங்கிறது அதிகமாக இருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு. ஒரு விஷயத்துல பாருங்க அப்படியே நாசுக்கா கையாளக்கூடியவங்க மிதராசிக்காரர்கள். அதே போல கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க மிதராசிக்காரர்கள். அதே போல மிதராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ராஜதந்திரம் உடையவர்கள் மிதராசிக்காரர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள், நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல நிதான புத்தி உடையவர்கள், விழிப்புணர்வு உடையவர்கள். மிதராசிக்காரர்களை எப்போதும் ஏமாற்ற முடியாதுங்க. அதே போல ஒரு நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாங்க மிதராசிக்காரர்கள். அதே போல சிரித்து பேசும் குணம் கொண்டவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல சிந்தித்து பேசக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். அதாவது யோசித்து முடிவுக்கு வராமல் எந்த காரியத்திலும் இறங்க மாட்டார்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல கணிதத்துறை மிதராசிக்காரர்களுக்கு நிறைய வரும். இந்த கணிதம் படிக்கிறது, ஆடிட்டிங் படிக்கிறது, தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறது, கம்ப்யூட்டர் படிக்கிறது, இதெல்லாம் பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்ப கணிதத்துறையில அதிகம் சாதிக்கக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல பேச்சுல ஒரு சாமர்த்தியம் இருக்கும். எந்த காரியத்தையும் சாமர்த்தியமா செய்யக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல மிதராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். அதாவது சகலகலா வல்லவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல பாருங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒத்து போகக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். புதியனவற்றை விரும்பக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். மிதராசிக்காரர்களை எப்பொழுதும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. ஏன்னா தந்திரசாலிகள் மிதராசிக்காரர்கள். மிதராசிக்காரர்கள் அவர்களுடைய சொந்த விஷயத்தை விட மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க விஷயத்தை எளிதில் வாங்கக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள். அதே போல மிதராசிக்காரர்கள் எதுவுமே ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் அதுல ஒரு திருப்திங்கிறது இருக்காது. நாளுக்கு நாள் பாருங்க, இந்த வருஷம் 1 கோடி சம்பாதிச்சா அடுத்த வருஷம் 2 கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்கும் மிதராசிக்கு அதிபதி புதன் பகவான். அதனால பாருங்க அந்த மாற்றங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே இருக்கும். ஒரு நிலையா இருக்க மாட்டாங்க மிதராசிக்காரர்கள் என்னைக்குமே. தற்போது ட்ரெண்டிங்ல என்னென்ன தொழில் இருக்கோ அதை பற்றிய ஆராய்ச்சி உடையவர்கள் மிதராசிக்காரர்கள். சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்க துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப துரோகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா பொதுவா 6வது ராசி 8வது ராசி தான். ஏன் 6வது ராசினால 8வது ராசினால பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் கொடியவைகள். இப்ப 6ஆம் இட ஆதிபத்தியம் என்ன? 6ஆம் நகர்ந்து கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்றது 6ஆம் இடம். அதனாலதான் ஒரு ராசிக்கு 6வது ராசி ஆகாதுன்னு சொல்றது. அதே போல 8ஆம் இட ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் இடம் தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை. அதே போல கோர்ட்டு கேஸ், வழக்கு, விபத்து, கண்டம், தற்கொலை, கொலை, விஷம், இதெல்லாம் சொல்லக்கூடியது பாருங்க 8ஆம் இடம். அதனாலதான் 8வது ராசி என்னைக்குமே ஒரு ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மிதராசிக்காரர்களுக்கு 6வது ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் மிதராசிக்காரர்களுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அது 6வது ராசிங்கிறதுனால. அதே போல மிதராசிக்காரர்களுக்கு 8வது ராசி மகர ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி, அதே போல ஒரு வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, இடையில அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, 2 பேருக்கும் பாருங்க ஒரு மனக்கசப்பு வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
அப்ப பெரும்பாலும் மிதராசிக்காரர்கள் 6வது ராசியை 8வது ராசியை தவிர்ப்பது நல்லது. இப்ப மிதராசிக்காரர்கள் 6வது ராசி 8வது ராசி தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேரும் நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்புறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும். அப்ப அது ராசியா வரும் பொழுது அதுல பாதிப்பு இருக்காது. அதே போல 8வது ராசியை நான் திருமணம் செஞ்சிருக்கேங்க அப்படிம்பாங்க. ஆனா 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இது மாதிரி சுபக்கிரங்கள் இருக்கும், அது ராசியா வரும்போது உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அப்ப 6வது ராசியா வருது அப்படின்னா அங்க 6ஆம் இடத்துல இயற்கை சுபக்கிரங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ இருந்து அது ராசியா வரும்பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே போல திருமண பந்தத்துல பாருங்க, முக்கியமா 4 ராசிகள் என்னைக்குமே ஒத்து வராது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு இப்ப மிதராசிக்காரர்களுக்கு 3வது ராசி சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது அவ்வளவு சிறப்புப்படாது. அதே போல மிதராசிக்காரர்களுக்கு 11வது ராசி மேஷராசி, மேஷராசிக்காரர்களும் என்னைக்கும் ஒத்து வர மாட்டாங்க. சரி, நான் சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க திருமணம் செஞ்சிருக்கீங்க, நாங்க நல்ல ஒரு ஒற்றுமையா தான் இருக்கோம், நல்ல ஒரு அந்யோன்யமா தான் இருக்கோம் அப்படின்னா, இப்ப மிதராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான சிம்மத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு குருவ சுக்கிரனோ இருக்கும். அப்ப உங்களுக்கு 3வது ராசியான இந்த சிம்ம ராசியை திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனா பொதுவா பாருங்க, இப்ப 3ஆம் இடத்துல சுபகரங்கள் இல்லை அப்படின்னா அந்த 3வது ராசிக்காரர்களை திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாருங்க பெரிய ஒரு நன்மைங்கிறது இருக்காது. அதே போல மிதராசிக்காரர்களுக்கு 11வது ராசி பாருங்க மேஷம், பிறப்பு காலத்துல மிதராசிக்காரர்களுக்கு மேஷத்துல குருவ சுக்கிரனோ இருந்து அது வந்து பாருங்க அது ராசியா வரும் பட்சத்துல நீங்க மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம் மிதராசிக்காரர்கள், அதனால பாதிப்புகள் இருக்காது. ஆனா மிதராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ பிறப்பு காலத்துல இல்லாத பட்சத்துல அது ராசியா வந்தா அவர்களை தவிர்ப்பது நல்லது. அப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க 3வது ராசியான சிம்ம ராசி, 11வது ராசியான மேஷ ராசி, 6வது ராசியான விருச்சக ராசி, 8வது ராசியான மகர ராசி, இவர்களை திருமண பந்தத்தில் தவிர்ப்பது நல்லது. இவர்களை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது பாருங்க விதி இருக்கு. அதே போல ஒரு தொழில் பார்ட்னர் இருந்தாலும் இந்த 4 ராசிக்காரர்களால உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு நண்பர்களாக இருந்தாலும் இந்த 4 ராசிக்காரர்களால ஒரு பெரிய சிறப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில இருக்காதுங்க. அதனால பெரும்பாலும் இந்த 4 ராசிக்காரர்களை தவிர்ப்பது மிதராசிக்காரர்களுக்கு சிறப்பு தரும், வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையை உண்டு பண்ணும் உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது. அதே போல முக்கியமா பாருங்க, இப்ப மிதராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு. இப்ப மிதராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் பெரும்பாலும் ஒத்து வரும். இப்ப ராசி கட்டம் ஒத்து வந்தா திருமணம் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மிருகசீரிஷ நட்சத்திர பெண்களுக்கு எந்த நட்சத்திர ஆண்களும் ஒத்து வருவாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே போல மிதராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, மிதராசியில ஒரு பெண் பிறந்து அது திருவாதிரை நட்சத்திரமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல மிதராசியில ஒரு புனர்பூசத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாதுங்க. அதே போல மிதனராசியில மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களும் எந்த பெண் நட்சத்திரங்களும் ஒத்து வரும். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் போல இன்னும் ஒரு 3 நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. சரி, அதே போல திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதனராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அப்ப ஒரு ஆண் வந்து எத்தனை நட்சத்திரம் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு தரும். முக்கியமா நட்சத்திர பொருத்தம் திருமண பொருத்தத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது, அதை மறந்து விட வேண்டாம்.
அப்ப பொதுவா மிதராசிக்காரர்களுக்கு 6வது ராசி, 8வது ராசி, 3வது ராசி, 11வது ராசி ஆகாது. இதை விளக்குவது நல்லது. அதுல அந்த 3வது ராசி, 8வது ராசி, 6வது ராசி, 11வது ராசி திருமணம் செய்யணும்னா அதுல சுபகரங்கள் இருப்பது நன்மை. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.